தென்காசி மாவட்டம் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் திருவாதிரை ஆருத்ரா தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், இந்த விழாவினுடைய சிறப்புகள் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. திருவாதிரை நட்சத்திரம் என்பதை சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா என குறிப்பிடப்படுகிறது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தன்று வரும் பௌர்ணமியில் நடராஜர் ஆனந்த நடனத்தை ஆடி காட்டினார். அந்த நாளே ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது. நடேசன், நடராஜன் எனப்படும் நடனத்தில் வல்ல சிவன் பல சந்தர்ப்பங்களில் பல திருத்தலங்களில் பலவித நடனங்கள் ஆடி அருள் புரிந்திருக்கிறார். மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் சிதம்பரத்தில் கோவில் கொண்டுள்ள நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவார்கள் என்பது ஐதீகம். அதனால் தேவர்கள் தெய்வ தரிசனம் செய்யும் அதிகாலை பொழுதில் பொதுமக்களுக்கு தெய்வ தரிசனம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. திருவாதிரை அன்று சங்கர நாராயணர் கோவிலில் உள்ள நடராஜருக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை ஆருத்ரா தரிசனம் என்கிறோம். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் அதிகாலையில் நடைபெறும். ஆருத்ரா தரிசனத்தில் நடராஜருக்கு தீபாராதனைகள் செய்யப்பட்டு சப்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோயிலானது உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாகும். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசன திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவாதிரை ஆருத்ரா தரிசன திருவிழா நிகழ்வானது இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி முன்னர் அமைந்துள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் முடிந்த பின்பு கொடிமரத்திற்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம், திரவியம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்த பின்னர் கொடிமரம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தினமும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறும். அதிலும் தொடர்ந்து வரும் 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வானது காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெற உள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.